இப்போ நம்ம என்ன பாட்டு பாடலாம் இன்னைக்கு? உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. இந்த வருஷம் சொல்லி கொடுத்த பாட்டு ஞாபகமே இல்லையா? இந்த வருஷம் பாடின பாட்டு சொல்லுங்க. மேற்கொள்ளுவேன் பாட சொல்லலாமா? ரெடி? எல்லாரும் பாடலாமா? அக்கா பாடுவாங்க. சரி, அப்போ எல்லாரும் ஆக்ஷன் பண்ணலாம். எல்லாம் அழகாக ஆக்ஷன் பண்ணி மேற்கொள்வேன் பாட போறீங்க. பாடுங்கம்மா. சூப்பர், அழகா கை தட்டுறீங்களே, ஒரே மாதிரி அழகா இருக்கு. நல்லா ஆக்ஷன் பண்ணோன்னா நான் பார்த்துட்டே இருப்பேன். அது என்ன இது என்ன எதுவானா எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். 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 நான் மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் அது என்ன இது என்ன எதுவானா எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். அது என்ன இது என்ன எதுவானா எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை, ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை, ஏமாந்து போக மாட்டேனே. மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். 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 மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். வெரி. நேத்து பாட்டு இப்ப பாட போறோம். நேத்து என்ன பாடணும்? புது பாட்டு. என்ன பாட்டு சொல்லுங்க? இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. ரெடியா? சாத்தானே விரட்டுறதுக்கு ரெடியா? யார் நல்லா பாட போறீங்கன்னு பார்க்க போறேன். கேர்ள்ஸா பாய்ஸா? யார் சத்தம் அதிகமா கேக்குதுன்னு பார்க்கலாம். பாடுங்கம்மா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா நான் இயேசுவின் பிள்ளையாமா. இப்போ என்ன கேட்டா நான் இயேசுவின் பிள்ளையாமா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. சத்தமா இயேசுவின் பின்னே அப்பதான் நானும் பக்கத்துல இருக்கிற போகிறேன், பிசாசு ஓடுவான். சாத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது
சூப்பராக ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஏசப்பாக்கு நன்றி சொல்கிற பாட்டு நீங்கள் எல்லாம் கவனமாக பாடணும், சரியா? யாருக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா ஏசப்பா கொடுத்துருக்காங்க கை வைத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, நம்ம ஒன்று சொல்லுவோமே, அது மறந்தே போயிட்டோமே. God is good all the time சொல்லணும்னு. God is good all the time. இப்போ ஏசப்பா எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறாரு. சரி, இப்போ அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டோம். நல்ல உணவு கொடுக்குறாரு, நல்ல படிப்பு கொடுத்துருக்கிறாரு, நல்ல தேசத்தில் ஏசப்பா நம்மளை வச்சுருக்காருல்ல. யாராவது துப்பாக்கி எடுத்து சுடுறாங்களா நம்மள? இல்லை இல்லை, பத்திரமா இருக்கிறோம்ல. நீங்களாம் தனியாக தானே வந்தீங்க பாருங்க. ஏசப்பா நல்ல இடத்துல வச்சுக்கிறாரு. அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறோம். அந்த பாட்டை நீங்கள் கவனமாக கேட்கணும். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா நீங்களே பாடுங்க. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி. எல்லாம் சத்தமா பாடுங்க. ஏசப்பா ஏசப்பா வெரி குட், சூப்பர். ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? சத்தமா பாடுங்க, பாய்ஸ் கேட்கலையே. டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு சூப்பர். நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. வெரி குட். இப்போ எல்லாம் நேரா சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி நேரா. சொன்னாயா? இப்போ பார்த்து பாடுங்க. இயேசுவுக்கு ஆக்சன் பார்க்கலாமா? நன்றி சொன்னாயா? ரெடி, வாங்க. உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. பாடிக்கிட்டே. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? பாய்ஸ் இயேசுவுக்கு நன்றி பார்த்து பாடுங்க, சண்டை சொன்னாயா? போடக்கூடாது. நல்ல சுகம் தந்ததுக்கு, நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. நல்ல சுகம் தந்ததுக்கு, நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. சத்தமே கேட்கலப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இந்த முறை உங்களுக்கு பப்பட் ஷோலாம் போடணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால நான் தேடி என் ஃப்ரெண்டை பார்த்து, சரியா எப்படியாவது என்னை கூட்டு போப்பா அப்படின்னு சொன்னான் இவன். அதனால தான் சரி ஒரு முறை வந்து எங்கள் விபிஎஸ் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். பேச மாட்டான்ல அவன், பேசுவான். ஆமாம், சீக்கிரமாக பேசுவான் அவன். இப்போ எல்லாம் உங்கள் எல்லாரையும் பார்த்து அப்படியே மயங்கி போயிருக்கிறான். ஆமாம், இந்த குட்டி பசங்கள்லாம் பாரு, முன்னாலேயே உட்காரு, நல்லா உட்காரு, காலை மடக்கி உட்காரு அப்படி சொல்கிறான் பாரு. ஏய், காலை ஒழுங்காக மடக்கி உட்காரு அப்படிலாம் சொல்கிறான். சரியா? ஆமாம். இவன் பேர் என்னன்னு கேட்கலாமா? ஏய், உன் பேர் என்னடா? என் பேரு மிங்கி. மிங்கியா? ஆமா. ஐய, என்ன மிங்கி?
ஓ சைனால அப்படி மங்கி மங்கி மிங்கின்னு கூப்பிடுவாங்களா? ஆமா, என் பேரு மிங்கி. ஓ மிங்கியா? இங்கெல்லாம் நம்ம மங்கி தானே கூப்பிடுவோம். ஆமாம், இங்கே இவர் என்ன சொல்கிறாரு? மிங்கி சொல்கிறாரு. சரி, எதுக்கு வந்துக்கிற நீ? நான் இங்க விபிஎஸ் ஏசியில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இங்கெல்லாம் ஜாலியா இருக்காங்களாமே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பொறாமையா உனக்கு? அப்படிலாம் இல்ல. அதான் தெரியுது முகத்தை பார்த்தாலே. பத்தியா பொறாமையா? நம்மலாம் ஜாலியாக இருக்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பொறாமையா? மிங்கி, பொறாமப்படக்கூடாதுன்னு ஏசுப்பா சொல்லியிருக்காருல்ல? ஆமா ஆண்டி, சாரி, இனிமேட் நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி, எங்கள் விபிஎஸ் தீம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியுமே எனக்கு. சரி சொல்லு. அதோ சொல்றேன். ஐ ஐ நான் ஐயே ஐயே என்னது ஐயே ஐயே? இதை இருங்க, கண்ணிலே குத்திடுவேன். சொல்றேன். ஐ அப்புறம் ஏதோ. சரி, உங்க பசங்களை சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பசங்களாம் சூப்பரா சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்கப்பா. கேட்டுதா? காதுல நல்லா காதுல கேட்டுக்கோ. சரி கண்டுபிடிச்சிட்டேன். ஐ வில் ஓவர் கம். கேட்டுச்சா? என்ன சொல்றா? சொல்லு அவன் என்ன சொல்றான் சொல்லுங்க. பாரு சொல்றாங்க பத்தியா? நீ சொல்லி, இப்போ அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஐ வில் ஓவர் கம். என்ன நீங்க சொல்ல மாட்டீங்கப்பா? ஆமா, நல்லா சொல்லிட்டாங்களா? சரி, இன்னைக்கு எதுக்கு நீ வந்த? வெறும் விபிஎஸ் தீம் கேட்டு போ வந்த? இல்ல இன்னைக்கு ஸ்டோரி சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் சரி கேட்டு போலான்னு வந்தேன். என் ஸ்டோரி கேட்க நீ வந்தியா? தலையெழுத்து. எங்க பிள்ளைங்களே ஏதோ தலையெழுத்துன்னு உட்காந்து நிற்கிறாங்க. அப்படியா? அச்சச்சோ. அப்படி இல்லையா? பிடிக்குமா உங்களுக்கு ஸ்டோரி? அப்ப சொல்லுங்க. அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? எங்க சத்தத்தையே காணோம். பிடிக்குமா? எங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க பேர். சத்தம் காணுமே, இன்னும் சத்தமே வரலையே. சொல்லுங்கப்பா. கேட்டுக்க. ஓ சரி. இப்போ ஸ்டோரி ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு என்ன தீம் தெரியுமா உனக்கு? நான் உனக்கு சொல்ல மாட்டேன், எங்க பசங்களுக்கு மட்டும் சொல். விசுவாசத்தில் மேற்கொள்வோம். கேட்டுச்சா? கேட்கலையா? என்னப்பா நீங்க எதுவுமே ரகசியத்தையே கேட்டு வச்சுக்க மாட்டீங்க. விசுவாசத்தில் மேற்கொள்வோம். கேட்டுச்சா? எங்க பாய்ஸுக்கு காது நல்லா என்ன ஷார்ப்பா இருக்குது. கேர்ள்ஸுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுங்க, என் காது கேட்காது சொல்லுங்க. மிங்கி நீ சொல்லு. என் காது கேட்காது. அது தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சரி, பாய்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. நீங்க சொல்லுங்கப்பா. இன்னைக்கு தீம் என்ன? வெரி குட். கிளாப் பண்ணு மிங்கி, கிளாப் பண்ணு. ஆமா பாரு, எங்க பாய்ஸ்லாம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. வாய் அசைக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க என்னன்னா அப்படி பாக்குறீங்க இல்ல? விசுவாசத்தில் மேற்கொள்ளுவேன். நீ சொல்லு மிங்கி. விசுவாசத்தில் மேற்கொள்ளுவேன். சரி, நீ வாயை மூடிக்கினே என்னத்தை தான் சொல்றியோ தெரியல எனக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு கேப்டன் இருந்தாராம். கேப்டன்னா யாரும் தெரியுமா உனக்கு? உனக்கு எங்க தெரிய போகுது? வாழைப்பழம் தான் தெரியும். ஐயோ அழுவுதுமா. எல்லாரும் வந்துருவாங்க உனக்கு கண்ணு தொடச்சி விடுறதுக்கு. அழுவ வேணா சொல்லுங்க மிங்கிய. அழுவாத. சரி, இப்ப அந்த கேப்டன் வீட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்களாம். எத்தனை பேர் மிங்கி? நிறைய பேர். வாயை பொழந்தினா வாழைப்பழத்தை சொருகிடுவேன். வாழைப்பழமே இல்லைல்ல. ஜூஜோ, உனக்கு வாழைப்பழம் கொண்டு வரணும் நான் மறந்தே போயிட்டேன். கடைசியா உனக்கும் ஒரு கதை சொல்றேன். சரி, மிங்கிக்கும் ஒரு கதை சொல்லலான்னு. மிங்கி மானத்தை வாங்காம இன்னைக்கு அனுப்பக்கூடாது. ஆமா தானே? ஆமா. அப்ப அந்த கேப்டன் வீட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்கல்ல. அந்த வேலைக்காரில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சான். நிறைய பேர் தான் வேலை செய்கிறாங்கல்ல. ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா என்னல்ல, லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடலாம்ல. அனுப்பலாமா வேணாமா? அனுப்பலாம். அனுப்பலாமா மிங்கி சொல்லுது. ஆனா அந்த கேப்டன் லீவ் கொடுத்தே அனுப்பலையா மிங்கி? ஐயோ, ஏன்? பொல்லாதவர் அவரு. என்ன சொல்ற மிங்கி? நல்லவரா? என் காதுல சொல்லுது. சரி, அவர் ரொம்ப நல்லவரா. மிங்கி உனக்கு தெரியுமா ஏன் அவர் நல்லவர்? தெரியலையே. அப்ப நீ தான் நல்லவர் சொன்ன. மூஞ்சிலே ஒரு குத்துருப்பாரு.
நல்லவரா, ஆனா ஏன் தெரியலையா. சரி, அவர் ரொம்ப நல்லவரா, என்ன பண்ணாரா, எப்படியாவது அவனை வீட்டுக்கு அனுப்பிடலாம். நல்லா இருந்தப்ப வேலை செய்யும் சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னா போடா வீட்டுக்கு அப்படி சொல்லலாமா? சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஐயோ, சொல்லலாம் சொல்லுது பாருங்களேன் இந்த மிங்கி. இதுவே பொல்லாதான் இருக்குது. அப்படி செய்யக்கூடாது. அவங்க நல்லா இருக்கும்போது நம்ம வேலை வாங்குறோம். அவங்க உடம்பு சரியில்லைன்னா நம்ம தானே அவங்கள கவனிச்சிக்கணும். எது நல்ல பழக்கம் சொல்லுங்கப்பா? அவங்கள கவனிக்கணும். வீட்டில் கூட அம்மா அப்பா உடம்பு சரியில்லாமல் ஆயிராங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கா உடம்பு சரியில்லைம்மா, உனக்கு உடம்பு சரியில்லையா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படி சொல்வீங்களா? இல்லை இல்லை. மிங்கி சொல்ல மாட்டியா நீ? பரவாயில்ல, மிங்கி நல்லதாக இருக்குது. நீங்கள் சொல்வீங்களா? நீங்கள் தானே அம்மாவுக்கு டீலாம் வாங்கி கொடுப்பீங்க, மாத்திரை வாங்கி கொடுப்பீங்க, ப்ரெட்டு வாங்கி கொடுப்பீங்க. அம்மா நான் தோசை சுட்டு கொடுக்கட்டுமா சொல்வீங்கல்ல? சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். ஆமாம், மிங்கி கேட்டுக்க. எங்கள் பசங்கள்லாம் தோசைலாம் செய்வாங்க, அப்புறம் என்னது ப்ரெட்டுலாம் வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு வேணுமா? நானும் எங்கள் அம்மாவுக்கு வாழைப்பழம்லாம் எடுத்து தருவேன். எப்போ பார்த்தாலும் வாழைப்பழம் திருடுவ தானே நீ? ஆமாம், திருடுமா. சரி, அப்போ இவர் என்ன பண்ணாரு? இவரும் சொல்லிட்டாரு, நீ எங்கேயும் போகாத, நானே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாரு. பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் அவரை கூட்டிகிட்டு போனாராம். ஆனால் நல்லாவே ஆகலையா. அப்போ கடைசியாக இந்த கேப்டன் என்ன பண்ணாரா, ஜீசஸ் இந்த வழியாக வராரு அப்படின்னு கேள்விப்பட்டு ஜீசஸை பார்க்க போனாரா. நீ வரியா? நானும் வரேன். பாட்டு பேசிகிட்டே இருக்குதுமா. நீ எல்லாம் இப்போ பார்க்க முடியாது, இப்போ எங்கள் பசங்களை தான் பார்க்கணும். ஜீசஸ் அப்போ பார்த்தாங்க. இப்போ ஜீசஸை பார்க்க இந்த கேப்டன் போனாராம். போயிட்டு ஜீசஸ் கிட்ட போய், ஐயா வணக்கம், என் வேலைக்காரன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், அவனை எப்படியாவது சுகமாக்குங்க அப்படின்னு ஜீசஸ் கிட்ட சொன்னாராம். ஜீசஸ் உடனே, யோ பையா, உனக்கெல்லாம் சுகமாக்க முடியாது போ அப்படி சொன்னாரா? என்ன சொல்லியிருப்பாரு மிங்கி? நீ சொல்லு. நான் வந்து குணமாக்குற சொல்லியிருப்பாரோ? எப்படி உனக்கு தெரியும்? நீ எங்கேயோ மரத்தில் பழம் தானே பறித்து சாப்பிட்டுன்னு இருப்ப. ஆமா. அப்ப எப்படி கரெக்டா சொல்ற? கதை கேட்டியா? ஏய் திருட்டு குரங்க, கதை ஏற்கனவே கேட்டு வந்துச்சுமா இது. கரெக்டா சொல்லுது பாரு, சுகமாக்குவேன்னு சொல்லியிருப்பாராம். ஆமா, அதே மாதிரி தான் ஜீசஸ் சொன்னாரா, நான் வந்து உன் வேலைக்காரனை சுகமாக்குறேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னாராம். ஆண்டி சொல்லி கொடுத்தல்ல, காட் இஸ் குட். யாரு? ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லை? உடனே இந்த கேப்டன், எஸ் சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் அப்படி சொல்லலை. ஐயோ, எங்கள் வீட்டுக்கா? வேணாம் வேணாம் வேணாம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேணாம். ஏன் அப்படி சொன்னாரு? யாராவது கண்டுபிடிச்சிங்களா? சொல்லு, ஏன் அப்படி சொன்னார்? எங்கள் வீட்டுக்கு வர வேணான்னு ஏன் சொன்னார்? மிங்கி உனக்கு தெரியுமா? அவங்க வீடு வந்து குப்பையாக இருந்திருக்குமோ? ஆமாம் ஆமாம், எல்லார் வீடும் குப்பையாக தானே இருக்குது. ஆமாம், இங்கே எல்லார் வீடும் குப்பையாகுது. என் காதில் வந்து சொல்லுது அது. இதுங்கெல்லாம் சும்மா ட்ரெஸ் பண்ணின்னு வந்துக்குதுங்க, வீடெல்லாம் குப்பையாக வச்சுக்குதுங்க. ஏய், எங்கள் பசங்களை அப்படிலாம் சொல்லாத, வீடெல்லாம் சுத்தமாக தானே வச்சுக்கிறோம் நம்மலாம். ஆமாம், அப்புறம் எல்லாம் உன்னை இறங்கி போனால் எல்லாம் ஒரு கை பார்த்துருவாங்க உன்னை. ஆமாம் தானே? ஆமாம். இப்போ என்னாச்சு, அவன் வீடெல்லாம் அழகாக இருக்குது, ஆனால் அவன் ஏன் அப்படி சொன்னான்னா, ஏசப்பா நீங்கள் வர அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது. என்ன சொன்னா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது, நான் மோசமானவன், நான் கேப்டன் இல்லை, நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவேன், தப்புலாம் பண்ணுவேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொன்னானா. ஏசப்பா சொன்னாரா, பரவாயில்ல, உன் வேலைக்காரன் இப்போவே சுகமாயிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போனால் அவங்க வேலைக்காரன் எழுந்து வேலையெல்லாம் செஞ்சு நிற்கிறானா. தெரியுமா மிக்கி உனக்கு? அப்படியா? ஆமா, என்ன வேலை செஞ்சிருப்பான் சொல்லு பார்க்கலாம். சாமான் தொலைக்கிருப்பான். ஆமா, பெருகிருப்பான். ஆமா. அப்புறம் எனக்கு காஃபிலாம் போட மாட்டா, சாமான் தொலைக்குவா பெருக்குவான்ற. சொல்லு, என்ன பண்ணிருப்பான்? நீங்க சொல்லுங்க, பசங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கப்பா. காஃபி போட்டிருப்பான், டிஃபன் செஞ்சிருப்பான், மாஸ்டர் வரணும்னு அழகா டேபிள்ல எல்லாம் வச்சிருப்பான்ல. ஆமா, அவர் வந்து பாக்குறாரு, ஏய் உனக்கு நல்லா ஆயிடுச்சா? ஆமா எஜமா, என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. கரெக்ட், 7 மணிக்கு ஏசப்பா சொன்னாரு உன் வேலைக்காரன் நல்லா ஆயிடுவான். தெரிஞ்சுதா? டைமாவும் தெரியுமா உனக்கு? தெரியும். நீ எங்க ஸ்கூலுக்கு போன? பாவல்ல நீ, உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிற. சரி சரி பரவாயில்ல, திட்டினா கோச்சிப்பியா? இல்ல நான் கோச்சிக்கவே மாட்டேன். மிங்கி ரொம்ப நல்லவ. இப்போ அந்த வேலைக்காரன் போய்
எஜமானுக்கு எல்லாம் வச்சாராம். எத்தனை மணிக்கு சுகமானானா அவன்? 7 மணிக்கு. அப்பதான் இந்த கேப்டன் யோசிக்கிறானா, ஏசப்பா என்கிட்ட சொன்ன டைம் 7 மணி, கரெக்டா அந்த டைம்ல இவன் சுகமாயிட்டான். கேப்டன் வந்து ஏசப்பாவை சந்திச்சது ரொம்ப தூரத்துல, ஆனா இவன் வீட்டுல தான் இருந்தான். இவன் சுகமாயிட்டான். எப்படி சொல்லுங்க? ஏசப்பாவுடைய வார்த்தை அவனை அப்படியே சுகமாக்கிருச்சு. விசுவாசத்தால அவன் என்ன ஆயிட்டான்? சுகமாயிட்டான். பாரு, மிக்கி கூட சொல்லுது, உனக்கும் உடம்பு சரியில்லையா? ஆமா, லைட்டா வரும்போது கூட வயிறு வலி பேதி ஆகினே இருந்தது, அதனால தான் இப்படி அடிச்சு போயிடுச்சு. உனக்கு பேதி நல்லா ஆகணும்னு நான் ஜோம் பண்றேன். கடப்படா கடப்படான்னு வயிறு சவுண்டு கேட்குது பாரு. உங்களுக்கா கேட்குதா? இல்லை இல்லை, நல்லா சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமாம், தண்ணி நிறைய குடிக்கணும்னு. இப்போ அந்த வேலைக்காரன் சுகமானவனு இந்த கேப்டன் என்ன ஆயிட்டாரு? வீட்டுக்கு வரவேணா தானே சொன்னாரு. நான் கெட்டவன், என் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னார்ல. இப்போ அவர் யாரா மாறிட்டாரு? ஏசப்பா பிள்ளையா மாறிட்டாரு. யாரா மாறிட்டாரு? ஏசப்பா பிள்ளையா மாறிட்டாரு. சொல்லு சொல்லு, நீ கூட மாற போறியா? ஆமா. நீ வந்து எங்க பாஸ்டர் போய் பார்த்து எல்லாம் சொல்லு. என்ன பயமா இருக்குதா? அதுக்கு பாஸ்டர் பார்க்கறதுக்கு பயமா இருக்கா? ஆமா, ஐயோ, எங்க பசங்க எல்லாம் பயப்படவே மாட்டீங்க தானே? நாளைக்கு வர சொல்லாமா பாஸ்டர் ஐயாவை? பாரு, இவங்களும் பயப்படுறாங்க பாரு, உன்ன மாதிரியே. பயப்படுறீங்களா? இல்ல, எங்க பசங்களாம் பயங்கர தைரியம். பாஸ்டர் ஏன் வந்தீங்க பாஸ்டர் அப்படி கேட்பாங்க. கேட்க மாட்டீங்களா? தைரியம்னா அப்படித்தானே கேட்கணும். இத்தனை நாள் ஏன் பாஸ்டர் வரல, இன்னைக்கே வந்தீங்க அப்படி கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டீங்களா? ஏய், நீங்கெல்லாம் உஷார் தான். என்ன பாரு, மிக்கி என்ன வேணா கேட்பாங்க, இவங்க பாஸ்டர் எல்லாம் கேட்க மாட்டாங்களாம். ஆமா, சரி. இப்ப மிங்கி பத்தி ஒரு கதை சொல்லிட்டா. மிங்கி வந்து வேலை இல்லைன்னு ஒருத்தர்கிட்ட போய் வேலை கேட்க போச்சான். அப்படித்தானே மிங்கி? ஆமா ஆமா. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, உனக்கு நான் வேலை தரேன், உனக்கு நான் ஒரு வேலை தரேன், அது வரைக்கும் உனக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட் மிங்கி? மறந்துட்டியா? நீ எங்கே வேலை செஞ்சிருந்தா தானே உனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு. சரி, நானே சொல்றேன். அப்ப அந்த வேலை சொல்ற எஜமான் சொன்னாரா, இந்த பாரு, உனக்கு நான் வேலை கொடுக்கறதுக்காக நீ அது வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு வாழைப்பழத்தை உன் கையில கொடுப்பேன். நீ அதை என்ன பண்ணும், சாப்பிடாம வச்சிருக்கணும். நான் போய் குளிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாராம். சரியா மிங்கி? அப்ப இது என்ன பண்ணிச்சான், வாழைப்பழத்தை வாங்கி வச்சுக்கிச்சான். அவர் குளிக்க போனாராம். வாழைப்பழத்தை என்ன பண்ணா, ஐயோ வாழைப்பழம் வாசனையா இருக்குது அப்படி சொன்னதானே மிங்கி நீ? ஆமா, செம்மையா இருந்துச்சு. வாசனையா இருக்குதே அப்படி சொல்லிச்சான். மோந்து தானே பாக்குறேன், நான் சாப்பிடலையே அப்படி சொல்லிச்சான். அடுத்தது சரி மோந்து பார்த்துட்டோம், அடுத்தது என்ன பண்ணலாம், குளிச்சுட்டு வந்துட்டாரா? வரலையே. சரின்னு சொல்லிட்டு இந்த மிங்கி என்ன பண்ணுச்சு, மெதுவா உரிச்சுதான், ஒரு தோலா உரிச்சு தானே பார்க்குறான், சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சுதான். ஆனால் இந்த வாழைப்பழம் உரிக்க முடியாது, இந்த மிங்கி சாப்பிடாதுல்ல, அதனால என்ன பண்ணிச்சான், உரிச்சுதான். உரிச்சு பார்த்துதான், நல்லா இனிப்பாக இருக்கிற வாழைப்பழம், கற்பூர வெள்ளி வாசனையாக இருக்குது அப்படின்னு பார்த்துதான். எஜமான் குளிச்சுட்டு அவர் முங்கி குளிச்சுன்னுக்கிறார். உடனே என்ன பண்ணா, கொஞ்சோண்ட நக்கி பார்த்துலாம், நக்கி தானே பார்க்குறோம், நக்கி பார்த்தா குறைவா போகுது அப்படின்னு இந்த மிங்கி நக்கி பார்த்துச்சு. உண்மைதானே? ஆமா ஆமா ஆமா. எங்க பசங்க முன்னால ஒத்துக்கோ, எங்க பசங்களாம் ரொம்ப நல்ல பசங்க. சரி, எப்படி பிடிச்சிருக்குது பாரு வாழைப்பழத்தை இல்ல. அப்புறம் என்ன பண்ணுச்சு, நக்கி பார்த்துட்டு வராரா குளிச்சுட்டு, இன்னும் வரவே மாட்டாரு, வாசனை வேற மூக்க தொலைக்குது. சே, அப்படியே மூடி வச்சிச்சு. வந்தா திட்ட போறாருன்னு அப்படியே தோலெல்லாம் மூடி வச்சிச்சு. அப்புறம் பார்த்துது, அவருன்னா இன்னும் திரும்பி தேய்ச்சி குளிச்சு நக்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு முறை நக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு நக்கிடுச்சு. என்ன அப்புறம் அவரு எழுந்து அப்படி ட்ரெஸ் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு, வேட்டி எல்லாம் கட்டின்னுக்கிறாரு. ஐயோ ரொம்ப இனிப்பா இருக்குதே, சும்மா வாயில வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வாய்க்குள்ள வச்சுக்கிச்சான். வாய்க்குள்ள தானே வச்சுன்னுக்கிறேன், சாப்பிடலையான்னு சொல்லு உள்ள போயிச்சான். அவ்வளவுதான். யாரு முதலாளி வந்தாரா, ஏய் மிங்கி உன்னதான் கூப்பிட்டாரு, எங்க வாழைப்பழம் எங்க இருக்குது, வாழைப்பழம் வாய்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல வந்துதான் உள்ள போயிச்சான்.
ஐயோ வாழைப்பழம் உள்ளே போயிடுச்சே, இனிமேல் உனக்கு வேலையே கிடையாது, ஓடு குச்சி எடு 2 பாடு 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 அப்படின்னு மிங்கி என்ன பண்ணிட்டாரு, துரத்திட்டாரு. அது பாருங்க இந்த மிங்கி செஞ்ச வேலை. உங்களுக்கு கூட யாராவது ஏதாவது கொடுத்து இதை சாப்பிடக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது, சாவி எங்கேயும் தொலைக்கக்கூடாது, இந்த பேக்கில் இருக்கிறத எடுக்கக்கூடாது, டப்பாவில் இருக்கிறது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தானே முதல் வேலையாக திறந்து பார்ப்பீங்க. இல்லை, மிங்கி உன்ன மாதிரி கிடையாது எங்கள் பசங்க, அவங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க இல்லை. ஆனால் மிங்கி இப்போ மனசு திரும்பிச்சு பாரு, அப்படியே வச்சுக்குது இந்த வாழைப்பழத்தை. ஆமா நான் பாருங்க இன்னும் சாப்பிடவே இல்லை பாரு. மிங்கிக்கு கை தட்டுங்க எல்லாரும். ஏ ஜாலி ஜாலி ஜாலி. சரி, இன்னைக்கு தீம் என்ன எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தில் மேற்கொள்ளுவேன் மேற்கொள்ளுவேன். இப்ப மிங்கி சொல்லி கொடுக்க போது, உங்களுக்கு வசனம் சொல்ல போது. சொல்றியா மிங்கி? சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆன்ட்டி சொல்லுவாங்க, அப்புறமா நான் சொல்லுவேன். நான் வசனமே படிச்சிட்டல, மானத்தை வாங்காத, ஒழுங்கா நீயே சொல்லி தொலை. நீங்க யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன வசனமே படிக்க உள்ள எங்க எலைஜா, தயவு செஞ்சு மிங்கி நீயே படிச்சிரு மிங்கி. சொல்லு. வாழைப்பழத்தை வச்சிருக்கியா கீழே? யாரையும் எடுத்துக்காதீங்க, அது பிளாஸ்டிக் வாழைப்பழம், சாப்பிட்டீங்கன்னா வயிறு கடமுடான்னு. வசனம் மறந்துட்டியா நீ? நாளைக்கு சொல்றியா? என்ன மிங்கி பேசவே மாட்டுது. இதுங்க நான் யோசிச்சு சொல்றேன். 4 முடிய பிச்சு கச்சி எடுத்துருவேன் நான். யோசிச்சு நின்றீங்கன்னா டைம் ஆகுது, எங்கள் டீச்சர்லாம் வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் சொல்லு. பாரு, நீங்கள் சொல்லி தரீங்களா வசனம்? அதுக்கு தெரியாதா பாரு. ஐயோயோ, விபிஎஸ் பார்க்க வந்துக்கிற மிங்கி வெளியே போய் எல்லா மங்கிக்கும் சொல்ல போகுது. இந்த விபிஎஸ்ல யாருமே ஒழுங்கா வசனம் படிக்கல அப்படின்னு சொல்ல போகுது. சீக்கிரம் ரெடியா? சரி, மிங்கி சொல்லி கொடுக்க போது நீங்க எல்லாம் கூடவே சொல்ல போறீங்க. ரெடி? 1 எல்லாம் எண்ணுங்க, அப்பதான் சொல்லுமா. ரெடி? 4. சீக்கிரம் சொல்லு. சொல்லவா? ஞாபகம் வந்துருச்சு, சொல்லு. விசுவாசமானது சொல்லுங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அங்க இருக்குது வாழைப்பழம், பார்க்கல, ஆனா வாழைப்பழம் இருக்குன்னு நிச்சயமா இருக்குது. அதுதான் விசுவாசம். சரியா? போதுமா? நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணு மூடுங்க, கை கூப்புங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த 5ஆம் நாள் கூட அவங்கள கொண்டு வந்தீங்க, உமக்கு நன்றி. நிறைய வேத வசனங்களையும் ஆண்டவரே வேதாகம சம்பவங்களையும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உதவி இருக்கீங்க. அவங்க இருதயத்தில் அவைகளை எழுதுங்க, அது அழியாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. வளர்ந்து அவர்கள் உமக்காக கனி கொடுக்க, உமக்காய் பிரகாசிக்க, உங்கள் பிள்ளைகளாய் மாற தேவ அனுக்கிரகம் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களை பிள்ளைகளுடைய மனதில் பதியட்டும் ஐயா. இத்தனை நாள் ஒழுங்காக வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாளை தினத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. நாளை தினம் எங்களுக்கு வெயில் குறைவாக இருக்கணும், நல்ல மேகமூட்டமாக இருக்கணும். பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாய் வந்து இந்த விபிஎஸ் முடித்து விட்டு போக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.